மலேசியாவிற்கு இந்தியாவிலிருந்து தொழிலாளர்களை தருவிப்பதில் வெளிப்படையாக இருக்கும் என்று உறுதி கூறப்பட்டது. இந்தியாவிலிருந்து மலேசியாவிற்கு தொழிலாளர்களை ஆட்சேர்ப்பு செய்வது மிகவும் வெளிப்படையானதாகவும் நியாயமானதாகவும் ஒழுங்காகவும் இருக்கும் என மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்தார். மலேசிய இந்திய அரசாங்கத்திற்கு இடையே ஒரு புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடுவதன் மூலம் சுரண்டல் போன்ற மோசமான நடைமுறைகள் தடுக்கப்படும். இதற்கு முன் உள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் 2014 காலாவதியானது. அதன் விளைவாக இந்தியாவில் இருந்து பணியாளர்களை நிர்வகிப்பதற்கான தெளிவான வழிகாட்டுதல்கள் 10 ஆண்டுகளாக இல்லை. இப்போது ILO எனப்படும் அனைத்துலக தொழிலாளர் அமைப்பின் சட்ட விதிகளுக்கு உட்பட்ட தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்திக் கொள்வது தொடர்பில் மலேசியா இந்தியா இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. கடந்த 2009 ஆண்டில் தொழிலாளர்கள் விவகாரம் தொடர்பில் இரு நாடுகள் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அந்த ஒப்பந்தம் 2014 ஆண்டில் முடிவடைந்தது. அதன் பின்னர் இப்போதுதான் முதல் முறையாக இந்திய தொழிலாளர்கள் தருவிப்பு தொடர்பில் இரு நாடுகள் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது என்று அவர் விளக்கினார். இந்திய பயணத்தின் போது பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் இந்திய பிரதமர் மோடி முன்னிலையில் தொழிலாளர்கள் விவகாரம் தொடர்பில் மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம், இந்தியா வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கல்வி, பொருளாதாரம், சமூகத்தொண்டு, அரசியல், சினிமா, இலக்கியம், ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை, தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.